ஓம் சாய்ராம். இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அபிஜித் அப்படிங்கிறது 28வது நட்சத்திரம். ஜித் என்றால் வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தம். அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறுதல் என்பது பொருள். அபிஜித் நட்சத்திர வேளையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நல்ல பலன்களை தரும். அந்த நேரத்தில் எந்த தோஷமும் கிடையாது. செவ்வாய், சனிக்கிழமை, ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதமை என்று எந்த தடங்களும் தோஷமும் இந்த நேரத்தில் கிடையாது. நம்மை படைத்த இறைவனுக்கே சில புராணங்களில் அபிஜித் நேரத்தில் வெற்றி தந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. ரிஷிகளும் முனிகளும் மட்டுமின்றி தேவர்களும் தெய்வங்களும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி கொண்டுள்ளனர். ஏனெனில் சூரியன் உதயமாகும் போதும் உச்சமாகும் போதும் அஸ்தமிக்கும் போதும் எந்த விதமான திதியோ நட்சத்திரமோ கிழமையோ தோஷங்களோ எதுவுமே கிடையாது. இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் செய்யப்படுகின்ற காரியங்கள் யாவும் வெற்றியையே கொடுக்கக்கூடியது. இந்த அபிஜித் முகூர்த்தம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய மிக முக்கியமான நேரமாகும். திருமணம் சார்ந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் சரி, புதிதாக பொன் ஆபரணங்கள் போன்ற பொருட்களை வாங்கக்கூடிய கனவுகள் இருந்தாலும் சரி, நல்ல வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் என்ற கனவுகள் இருந்தாலும் சரி, உத்தியோகம் கிடைக்கணும், அரசு வேலை கிடைக்கணும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த அபிஜித் நேரத்தில் நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது கட்டாயமாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீண்ட காலமாக நன்மை தரக்கூடிய எதிர்காலம் சார்ந்த பணிகளை எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அபிஜித் முகூர்த்தத்தில் எந்த செயல்களை செய்தாலும் அது சர்வ நிச்சயமாக வெற்றியைத்தான் உங்களுக்கு தேடி கொடுக்கும். இப்போது இந்த 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வரக்கூடிய இந்த அபிஜித் நேரமானது எப்போது வருகிறது என்றால் இரவு 11:31 மணிக்கு ஆரம்பித்து 11:55 மணிக்கு முடிவடைகிறது. இந்த 24 நிமிடங்களை நீங்கள் வாழ்க்கையில் தவறவே விடக்கூடாது. இந்த 24 நிமிடம் என்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு நிமிடமாக இருக்கும். இது பெருமாளுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது பெருமாளையும் தாயாரையும் நீங்கள் வணங்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு வெற்றியாகவே கிடைக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு சில எளிமையான வழிபாடுகளை செய்யலாம். என்னென்ன அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த ஒரு பச்சை கற்பூரம் மட்டும் போதும், உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமானதை நிகழ்த்தி காட்டும். பெருமாள் வாசம் செய்யக்கூடியதும் லக்ஷ்மி தேவியார் வாசம் செய்யக்கூடியதுமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் தான். நீங்கள் இந்த அபிஜித் நேரத்தில் அந்த பெருமாள் படத்துக்கு முன்னாடியோ இல்லை தாயார் படத்துக்கு முன்னாடியோ இந்த பச்சை கற்பூரத்தை வைத்து உங்களுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் மனப்பூர்வமாக அவர்களிடத்தில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது சர்வ நிச்சயமாக உங்களுக்கு அது நல்லபடியாகவே நடக்கும். இந்த நேரத்தை நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவற விட்டுறாதீங்க. உங்களோட வாழ்க்கை ஏற்றம் தரக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரமானது இருக்கும். இந்த 24 நிமிடங்கள் என்பது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி கொடுக்கக்கூடிய நேரமாக உங்கள் வாழ்க்கையில் அமையப் போகுது. இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிற இந்த ஒரு பொருள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்க போகின்றது. இந்த நேரத்தை நீங்கள் தவற விடாதீங்க. அடுத்தது துளசி. பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னா, பூஜைக்கு மிகவும் சிறப்பான ஒரு பொருள் அப்படின்னா அது துளசி தான். இந்த துளசி கிடைத்தாலும் நீங்கள் அதையும் பெருமாள் படத்துக்கும் தாயார் படத்துக்கும் முன்னாடி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கூடிய சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். இந்த துளசியையும் சரி, இந்த பச்சை கற்பூரத்தையும் சரி, உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் முடித்துவிட்டு அந்த 24 நிமிடத்திற்கு உள்ளாகவே ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் இந்த பச்சை கற்பூரத்தையும் போடுங்க, துளசியையும் போடுங்க. அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை இந்த நீரை நீங்கள் உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. இந்த மங்களகரமான இந்த நீரானது உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வீட்டிலையும் மிகப்பெரிய செல்வத்தை கொண்டு சேர்க்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாகவே செய்யுங்க. இந்த 24 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை அள்ளி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நிச்சயமாகவே உங்களுக்கு கைகூடி சேரும். இந்த நேரத்தை தவற விடாதீங்க. நெல்லிக்காயை வைத்து கூட ஒரு சிறு பரிகாரம் பண்ணலாம்.
கணவன் மனைவி 2 பேருமே நீங்கள் இதை செய்யலாம். உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு மர நெல்லிக்காய், அந்த கசப்புத்தன்மை உடைய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த நெல்லிக்காயை உங்கள் கைகளில் வைத்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லிவிட்டு அதை சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிடுங்க. பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடியும் இல்லை தாயாரோட படத்துக்கு முன்னாடியோ அந்த நெல்லிக்கனியை வைத்து வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல்களை சொல்லுங்கள். பண வரவு அபரிவிதமாக இருக்கும். உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய சுமைகள் எல்லாம் குறையும், சங்கடங்கள் எல்லாம் தீரும், பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும். நான் நிறைய உழைக்கிறேன், எனக்கான பலன் கிடைக்கல, எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக செய்யலாம். நிச்சயமாக உங்களுடைய பதவி உயரும், உங்களுடைய வருமானம் மேம்படும், உங்களுடைய தொழில் சிறக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த அபிஜித் முகூர்த்தமான 11:31 11:55 இரவு செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய தொழிலிலும் சரி மிகப்பெரிய முன்னேற்றமானது கிடைக்கும். இந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவற விட்டுறாதீங்க. நிச்சயமாகவே மிகப்பெரிய நன்மை கிடைக்கும்.